இந்த கட்டை மட்டும் இல்லைன்னா சிதம்பரம் தேரை திருப்பவே முடியாதுங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம சிதம்பரம் ஆணி திருமஞ்சன தேர் திருவிழாக்கு வந்திருக்கோம். ரிஷப கொடி பறக்க மக்களுக்காக நடராஜர் தேர்ல வலம் வந்தாரு. அது சூப்பரா இருந்தது. மிகப்பெரிய தேரை கட்டுப்படுத்தவும் நிறுத்தவும் ரொம்பவே முக்கியமானது இந்த முட்டுக்கட்டை. அதே போல இந்த தேரை வளைவுகள்ல திருப்ப முக்கியமானது தான் இந்த உலுக்க மரம். இந்த கட்டைய தேரோட 2 பின் சக்கரங்களிலும் இரும்பு சங்கிலி போட்டு இணைச்சிருப்பாங்க. கட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பல ஊர் தேர்களை இந்த கட்டையை இப்ப பார்க்க முடியல, எல்லாம் ஜேசிபி வந்துடுச்சு. இன்னும் சிதம்பரத்துல இந்த பழைய பாரம்பரிய முறைப்படி செய்யறாங்க. மொத்தம் சிதம்பரம் நடராஜர் கோயில 4 வளைவுகள்ல திருப்பணுங்க. அங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. எந்த பக்கம் திருப்பணுமோ அந்த பக்கத்தோட பின்பக்க சக்கரத்துல இருந்து இந்த உலுக்க மரத்தை போட்டு திருப்புவாங்களே. இப்ப வலது பக்கம் தேர் திரும்ப போது, அதனால வலது பக்கம் பின் சக்கரத்துல இது போல உலுக்க மரத்தை போய் முட்டிடுவாங்க. அது பின்னாடி நகரக்கூடாதுன்னு பின்னாடி ஒரு கட்டையும் இருக்கு. அப்ப 4-5 பேர் ஏறி இது போல உலுக்குவாங்க அந்த கட்டைய. அப்ப தேர் அழகா நகரும். இது போல செய்ய ரொம்பவே கஷ்டம். கீழே விழும்போது கால் கூட உடையலாம். ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். இதை செய்யவே அங்க நிறைய குழுக்களும் இருக்காங்க. திருப்பத்துக்கோசம் முட்டுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருக்கிறது சின்ன கட்டை. இது வண்டி திருப்பறதுக்கு தான். அது தள்ள முடியலன்னா தள்ளத்துக்கு உழுக்கு கட்டான்னு. பின்பக்கம் உலுக்க மரம் போடுவாங்க, மின்பக்கம் முட்டுக்கட்டை போட்டு தேரை நிறுத்துவாங்க. அப்ப சரியா மக்கள் இழுக்கும் போது தேர் அழகா திரும்பி போயிடுங்க. இப்படிதான் சிதம்பரம் தேரை வளைவுகள்ல வளைப்பாங்களே. யாரோனா ஏறலாம். ஆக்சுவலா பொதுமக்கள் யாரோனா ஏறலாம். இப்போ உள்ள நாங்க நிக்கிறதுனால வேற யாரும் விட மாட்டோம். கீழே குதிக்கக்குள்ள கரெக்டா கீழே குதிச்சிடணும். நம்ம அமுக்கக்குள்ள குதிக்கலன்னா நம்ம கால் போயிடும். போன வருஷமே ஒருத்தர் வந்து கால் போயிடுச்சு. அவர் கால் நொண்டிட்டே போனா இருக்கீங்களா, அந்த அதிர்வுல வந்து கால் வந்து மேல இதாயிடும். அதனால ரொம்ப கஷ்டமாயிடும். இது வந்து தேக்க மரத்தில் செய்வாங்க. உடையாம இருக்கும், கரெக்டா இருக்கும்ல. அதுக்காக கார்த்தி